ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இத்தனை நாளாக லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக என்னால் வந்துட்டு ப்ராப்பரான அப்டேட்ஸ் கொடுக்க முடியல, ஈவன் இன் யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ இன் டெலிகிராம். ஸோ என்னால் கரெக்டான டைம்ஸ்க்கு கரெக்டான அப்டேட்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஐம் சாரி ஃபார் தட். பிகாஸ் ஆஃப் சம் ஒர்க்ஸ்னால கொஞ்சம் க்ரூஷியலான ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால் வந்துட்டு என்னால் அவுட்ஸ் வந்துட்டு கரெக்டாக கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஃபைன், இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஐ மீன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது ஆல் டைம் ஹைங்கிற சொல்லியிருப்பேன். அண்ட் ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் ஃபால் ஆனப்பே நம்ம வந்துட்டு வீடியோஸ் போஸ்ட் பண்ணல. ஸோ மார்க்கெட்ஸ் இங்கே நின்றுகிட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்துச்சு. அண்ட் இந்த ஃபாலை நான் ஜென்யூனாக சொல்லணும்னா நான் இதை வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த ஃபாலை. ஸோ ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். பட் ஸ்டில் அந்த டைம் ஏதோ நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் பிரிட்டி ஷுர், பட் ஸ்டில் ஏதோ நியூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல டவுன் சைட் மென்டம் அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்காக போச்சு. கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ஓடி ஜோன் கிட்ட மார்க்கெட்ஸ் திரும்பினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் ஓடியில் தான் திரும்பி இருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். யா எக்ஸாக்ட்லி ஓடிஇ பாயிண்ட்ல தான் மார்க்கெட்ஸ் திரும்பி இருக்காங்க. ஸோ ஓடிஇ பாயிண்ட்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஆர்டர் பிளாக்ஸ் பக்கத்தில் மார்க்கெட்ஸ் திரும்பி இருந்தாங்க. அண்ட் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் நான் கொடுத்துருந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு ஆல் டைம் ஹை கொடுத்துருப்பேன். பிகாஸ் அந்த ஓடிஇ ஒரு ஸ்ட்ராங்கரான சப்போர்ட் தான், சாரி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி மார்க்கெட்ஸ் மேலே போகிறது கஷ்டம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஆல் டைம் ஹையை க்ரூஷியல் பாயிண்ட்டாக கொடுத்துருந்தேன். அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன்லேருந்து ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் டவுன் சைட் மொமெண்டம் கொடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ஸில் கொஞ்சம் ரெக்கவரியும் காமிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தராக நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி இன்கேஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பெரிய கேப் அப்போ கேப் டவுனும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது நான் இந்த ரீஜனை சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் என்ன இன்டர்னல் சப்ளை அண்ட் டிமாண்ட். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்னல் சப்ளை அண்ட் டிமாண்ட்னா. ஸோ இன்டர்னல் சப்ளை அண்ட் டிமாண்டுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கேண்டில் டவுன் சைடில் வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு குட்டி கிரீன் கலர் கேண்டில், அதுக்கு ஆப்போசிட் கலர் ஆஃப் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுறத நம்ம இன்டர்னல் சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம், ஒரு மிட்டிகேஷன் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிட்டிகேஷன் பிளாக்ஸ் இந்த பாயிண்ட்ஸில் இருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட்ஸ் இந்த ரீஜன் கிட்ட போகிறப்ப இங்கே ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிட்டு இதை ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்ஸில் ஒரு பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ரீஜனை கட் பண்ண கஷ்டப்படுவாங்க. ஸோ அங்கேயும் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ஸில் டிஒய்எக்ஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இன்னைக்கு சாரி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு பேஸ் கரன்சிஸ் யூஎஸ்டியா இருக்கிற எல்லா கரன்சி பேர்ஸுமே விழுந்திருக்கு. ஸோ அதனால மோர் தென் லைக் ஐஎன்ஆரோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஐ மீன் நம்ம இந்தியன் ருப்பீஸோட வேல்யூஸ் வந்துட்டு மேலே போயிருக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்ஃப்ளேஷன் கம்மியாகுது அந்த சைடில் போகும். அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவ் விஷயமா எடுத்து நாளைக்கு ஒரு கேப் அப் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா சிபிஐ டேட்டா வந்துருக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸில். ஸோ சிபிஐ டேட்டா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் ஒரு கேப் அப் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த லெவல் நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்டாக இருக்கும். ஸோ இந்த லெவலுங்கிறது ஆல் டைம் ஹை விச் இஸ் 24,460. ஸோ சப்போஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த லெவல் க்ரூஷியல் பாயிண்ட், ஆர் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த லெவல் க்ரூஷியல் பாயிண்ட். சப்போஸ் இந்த லெவலையும் தாண்டி மேலே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா அந்த டைமில் நான் டெலிகிராம் குரூப்பில் நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருவேன். ஐ மீன் டெக்ஸ்ட் மெசேஜோ ஒரு வாய்ஸ் மெசேஜோ போட்டுருவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராமுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னுடைய அனாலிசிஸாக இருக்கும். சப்போஸ் நான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை ஒரு சின்ன டவுன் சைட் ஓப்பனிங்கோ கொடுத்தாங்கன்னா இது வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்ஸ் இங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்ஸ் ஒரு கேப் அப் ஆகி சம்வேர் பிட்வீன் இந்த ரீஜனுக்குள்ளே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் இந்த லெவல் தான். ஸோ ஒன்ஸ் இதை கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலோவில் போட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னோட ஐடியாலஜி ஆன் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் கீழே தான் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம இது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்தராக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 50% ரீஜன் பக்கத்தில் வந்துட்டு திரும்பி இருந்தாங்க. அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு திருப்பி அகைன் கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அகைன் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தா மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்துட்டு நிஃப்டியில் இருந்த அளவுக்கு கிளியராக இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த ரீஜன் நான் சொல்லுவேன். மேபி இதுவுமே ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் தான். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிறது குட் பி எ பெட்டர் திங். பிகாஸ் இந்த இடத்துக்கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக்கர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது மொத்தமாக சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால இந்த ஜோன்ஸை நமக்கு பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு 52,400லேருந்து 52,300 வரைக்கும் வராங்க. ஸோ ஒரு 100 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நீங்கள் ஃபர்தராக ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது கீழே ஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Hope this video is helpful for you. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா make sure like this video and also share this video with your friends. உங்களை அடுத்த பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.